இங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தண்ணீர் இல்லாத இடத்துல ஆண்டவர் நடத்தி செல்லுகிறார். தண்ணீர் இல்லாத இடத்துல அவர்கள் நடந்து வராங்க. நடந்து வரும்பொழுது அங்கே வந்து பாருங்க, அங்கே ஒரு தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் வந்து பாருங்க குடிக்கிறாங்க, கசப்பா இருக்கிறது. அப்போ வந்து பாருங்க, மோசே ஆண்டவரிடத்துல ஜெபம் செய்கிறார். ஜெபம் செய்யும்போது ஆண்டவர் வந்து ஒரு மரத்தை காண்பிக்கிறார். இந்த மரத்தை எடுத்து போய் அந்த தண்ணீர்ல போடு. அப்போ என்ன ஆகும்? அது மதுரமாய் மாறிவிடும். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் அதை தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அல்லேலூயா. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, ஆண்டவர் அங்கே அவர்களை சோதிக்கிறார். எதற்காக சோதிக்கிறார் என்றால், தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர்களை சோதிக்கிறார். அவர் வந்து பாருங்க, அவர் தான் ஹீலர்னு அந்த ஜனங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, அந்த ஜனங்களை ஒரு சர்டைன் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு போகிறார். ஒரு தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில கொண்டு போகிறார். ஒரு கசப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த கசப்பு வந்து பாருங்க எப்படி அந்த கசப்பை நீக்கிறது. சரிங்களா? கசப்பை சக்கரை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொட்டினா கசப்பு போயிடுமா? போகாது. ஆண்டவர் ஒரு மரத்தை காமிக்கிறார். அந்த மரத்தை அதுல போட சொல்றாரு. அது தண்ணீர் கசப்பு எல்லாம் மாறி போயிடுச்சு. ஆண்டவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு போகிறார். எதற்காக? என்ன கற்றுக் கொடுக்கிறதுக்காக? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கற்றுக் கொடுக்கிறதற்காக. ஆண்டவர் கூட வந்து பாருங்க நம்மை சில எக்ஸ்பீரியன்ஸ் வழியா கொண்டு போகிறார். எதற்காக என்றால் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக. வந்து பாருங்க, ஆண்டவர் வந்து பாருங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கசப்பின் வழியாய் கொண்டு போய் அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றும் வந்து பாருங்க நம்மளுடைய லைஃப்ல ஒரு ஹீலர் இருக்கிறார். நம்மை சுகப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு சூப்பர் நேச்சுரலா நம்மை சுகப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்ம வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்மளுடைய ஹீலிங், நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற சுகம் அவருடைய தழும்புகளால் நாம் அடைந்தோம். இயேசு கிறிஸ்துவினால் நாம் சுகத்தை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. எசேக்கியா கூட சொன்னான். அல்லேலூயா. நான் மாராவினுடைய ஸ்டோரி பத்தி எசேக்கியாவுக்கு சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா? அவன் தான் சொன்னான், எனக்கு ஜீசஸ் தான் அந்த மரம் அப்படின்னா. அல்லேலூயா. ஏன்னா இந்த ஜீசஸ் வந்தது பிற்பாடு தான் ஒரு ஹீலிங் உண்டாச்சு. இங்க வந்து பாருங்க, இந்த தேசத்துல, நம்ம தமிழக தேசத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம் ஜனங்களை பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் இல்லையா? ஒரு சுகம் இல்லையா? அவங்களால பார்க்க முடியலையா? அவங்கள மேன்மையா ஆண்டவர் பிரித்து வைத்து இல்லையா? அவர்களை மேன்மையாய் நடத்தவில்லையா? அவங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் நடந்திருக்கா இல்லையா? ஒரு சுகம் உருவாகி இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். என்னன்னா வந்து பாருங்க, இப்போ தண்ணியில கசப்பா இருக்கு, தண்ணியில சர்க்கரையை போட்டு சரி பண்ண முடியாது. அதுக்குள்ள ஒரு சம்திங் போட்டு அந்த கசப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுக்கணும். அந்த கசப்பை பிரிச்சு எடுக்கணும் தண்ணியில இருந்து. சரிங்களா? கசப்பா இருக்கிற தண்ணியில சர்க்கரையை போட்டா என்ன ஆகும்? வேற மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். என்ன பாவக்கால சர்க்கரை போட்டு பாருங்க என்ன டேஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு கொமட்டின்னு தான் வரும். சரிங்களா? ஆனா வந்து பாருங்க, வேற ஒரு அப்சார்பிங் மெட்டீரியல் உள்ள போட வேண்டியதா இருக்கிறது. அது வந்து பாருங்க எல்லா தண்ணீருடைய கசப்பையும் அப்சார்ப் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஒரு மெட்டீரியல், ஒரு சூப்பர் நேச்சுரல் மெட்டீரியல் அதுக்குள்ள போட வேண்டியதா இருக்கிறது. அது எல்லா கசப்பையும் அது உறிஞ்சி எடுக்கணும். அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மேல அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அவர் தாமே நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அவர் வானத்திலிருந்து இந்த பூமியில போடப்பட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஒரு மெட்டீரியல், அல்லேலூயா, ஒரு மெட்டீரியல் இந்த பூமியினுடைய பாவத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுக்க முடியும். அல்லேலூயா. ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரே ஒரு மரம் இந்த பூமியினுடைய
பாவத்தை கசப்பை எல்லாம் உறிஞ்சி எடுக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து இறங்கினார். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் மோசேயின் இடத்துல, இப்போ என்ன பண்ண, அந்த மரத்தை எடுத்து நீ அந்த தண்ணியில போடு. அந்த மரம் ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் தான். கம்பேர் அந்த தண்ணி 4 லட்சம் ஜனம் தண்ணி குடிக்கணும், எவ்வளவு தண்ணி இருக்கும் அது? ஒரு லேக் இருக்கும், ஒரு குளம் போல இருக்கும். அந்த குளத்தினுடைய கசப்பை ஒரு மரம் எடுக்கணும், சரிங்களா? அதனுடைய அப்சார்பிங் கெப்பாசிட்டி ஒரு இன்ஃபைனைட்டா இருக்கணும். அல்லேலூயா. பாவத்தினுடைய ஊற்றையெல்லாம் அப்சார்ப் பண்ணி எடுக்கணும், வேரோடு அப்சார்ப் பண்ணணும். கசப்பினுடைய வேரையெல்லாம் உறிஞ்சு எடுக்க வேண்டியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்ததுனால தான் நம்மளுடைய கசப்பெல்லாம் மாறி நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம இனிமையா இருக்கிறோம், நம்ம மதுரமா இருக்கிறோம். நமக்கு தெரியாது எப்படி நம்மளுடைய கசப்பெல்லாம் மாறுச்சுன்னு நமக்கு இன்னும் தெரியாம இருக்கிறோம். கோவம்லாம் எங்க போச்சுன்னு தெரியாம இருக்கிறோம். நம்மளுடைய வைராக்கியம்லாம் எங்க போச்சுன்னு தெரியாம இருக்கிறோம். நம்மளுடைய பாவம்லாம் எங்க போச்சுன்னு தெரியாம இருக்கிறோம். எனக்குள்ளதானே இருந்தது, எனக்குள்ளதானே அந்த கசப்பு இருந்தது, எனக்குள்ளதானே அந்த பாவம் இருந்தது, எங்க போச்சு? அல்லேலூயா. somebody entered you and absorbed it. யாரோ உங்களுக்குள்ள புகுந்து உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பை உறிஞ்சு எடுத்தாச்சு. உங்களுடைய கசப்பை மட்டும் நீக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு சூப்பர் நேச்சுரல் மெட்டீரியல், ஒரு சூப்பர் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள் தேவையா இருக்கிறது. அப்பேற்பட்ட அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. அந்த மரத்தை பிரிசர்வ் பண்ணி வச்சாங்களா இல்லையா தெரியல. அல்லேலூயா. அந்த மரத்தை உடன்படிக்கை பெட்டியில வச்சிருக்க வேண்டிய மரத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. எங்கிருந்து அந்த மரம் வந்தது, எங்கிருந்து அந்த மரம் வந்ததுன்னு தெரியல. ஆபிரகாம் பார்க்கல, எங்கிருந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்ததுன்னு அவருக்கு தெரியல. யார் அவ்வளவு தூரம் மலை மேல